எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் மணிகரி. ஆக்சுவலாக அஜித் இவங்களோட முடிவு என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதே சமயம் இந்த வீடியோவோட டைட்டிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு பெருசாக அஜித் இவங்களோட முடிவில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அஜித் இவங்களோட முடிவு நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். அதே சமயம் இவரோட முடிவு இங்கே நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்நேரம் நிறைய பேர் குழப்பி விட்ருப்பாங்க. ஏப்பா சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு அஜித் இவங்க கிளம்ப போகிறாருப்பா, இனிமேட்டு அஜித் இவங்கள சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக குட் பட கிளிய திரைப்படமும் விடாமுயற்சி திரைப்படம் தான் இவங்களோட கெரியரில் கடைசி. அதுக்கப்புறம் இவங்க நடிக்க போகிறதே கிடையாது. மேபி நடித்தாலும் நடிக்கலாம். ஆனால் 2-3 வருஷம் இவர் படத்தில் நடிக்கவே மாட்டாருப்பா. கம்ப்ளீட்டாக சினிமா விட்டு போகிற ஐடியாவில் தான் இவர் இருக்கார். அதுக்காண்டி தான் இப்படியாப்பட்ட ஒரு முடிவை இவர் எடுத்திருக்காப்புல. ஸோ இனிமேட்டு அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா ரேஸில் தான் கவனம் செலுத்த போகிறாரு. ஆல்ரெடி அஜித் இவங்க கார் ரேஸ் டிரைவராக இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கிற துபாய் 24H ரேஸில் அஜித் இவங்க கார் ரேஸ் டீமோட ஓனராக இப்போ சேர்ந்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுலேருந்து தெளிவாக புரியுது அஜித் இவங்க சினிமா விட்டு ஒதுங்க போகிறாங்க. அதுக்காண்டி தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படின்னு இந்நேரம் நிறைய பேர் ஒரு குழப்பி விட்ருப்பானுங்க. மக்கா இவர் என்ன செஞ்சாலும் அது அப்படியே எதிர்மறையாக மக்கள்கிட்ட பரப்புறதே ஒரு கொள்கையாக வச்சுக்கிற ஒரு குரூப்பு இவரை சுற்றி இந்த சொசைட்டியை சுற்றி இருக்க தாங்க செய்யுது. ஆக்சுவலாக அஜித் இவங்களோட முடிவில் திட்டவட்டமாக இருக்காங்க. ஸோ இப்போ எடுத்த ஒரு முடிவு கிடையாது. தீர்க்கமாக 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அஜித் இவங்க எடுத்த முடிவு தான் இது. ஆக்சுவலாக இவங்க எடுத்த முடிவு பர்டிகுலராக இங்கே நிறைய பேர்த்துக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இங்கே உள்ள ப்ரெஸ் மீடியாக்கள் தான். அதே சமயம் சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நிறையா மேதேவிகள் ஆளாளுக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்குங்க. ஸோ இதுங்கெல்லாம் வாய்க்கு அஜித் இவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் அஜித் இவங்களோட கெரியர் லைஃப்பை பற்றியும் ஃபேக்கான நியூஸை சொல்கிறதே ஒரு கொள்கையாக வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் தள்ளி போனதுக்கே முக்கிய காரணமாக அஜித் இவங்க தான் அப்படின்னு கை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இதுக்கு தான் அஜித் இவங்க நெத்தியடி பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தலை என்றைக்குமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். கோபப்படுவார், ஆனால் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். துபாய் ஆட்டோ மோட்டர் ரூமில் இப்போ அஜித் இவங்களோட 24H கார் ரேஸு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அஜித் இவங்க கொடுத்த இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களை சுற்றி ஏகப்பட்ட பேர் எப்பா நீங்கள் ரேஸுக்கெல்லாம் போகக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இனிமேட்டு நீங்கள் படத்தில் தான் நடிச்சே ஆகணும், எப்பா நீங்கள் படத்தில் நடித்தா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும், ரேஸில் போகிறதெல்லாம் சரியே இருக்காது, எப்பா உங்களை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன தப்பாக பண்ண போகிறீங்க, ஐயோ தலை இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சில ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கதறிக்கிட்டே இருக்காங்க. நீ ஏயா கதற, நீ எதுக்கு இப்படி கூச்சலிடுற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அதே மாதிரி நான்லாம் அஜித் ரசிகர் தெரியுமா, நான்லாம் தீனா படத்துலேருந்து அஜித் இவங்களோட தீவிரமான ரசிகர். எனக்கெல்லாம் இவர் ரேஸுக்கு போகிறதுல விருப்பமே கிடையாதுப்பா, தயவு செஞ்சு இவர் இனிமேட்டு சினிமாவில் நடிச்சே ஆகணும் தெரியும்ல, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் அஜித் ரசிகர்னு சொல்லிக்கிட்டு இவரோட ரேஸ் லைஃப்பை கெடுக்கிற மாதிரி, பர்சனல் லைஃப்பை கெடுக்கிற மாதிரி, இவரோட இமேஜை கெடுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எப்படி சொன்னால் தேவையில்லாத ஹேட் கமெண்ட்ஸு, அப்புறம் மனசு கஷ்டப்படுற மாதிரி இவரோட ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணி இவரோட கார் ரேஸ் சம்மந்தமான அந்த ஆக்சிடெண்ட் சமீபத்தில் நடந்துச்சுல, இந்த ரேஸில் இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததே ஒரு தற்செயலான ஒரு விபத்து தான், திட்டமிட்டு பண்ணவே இல்லை. இதை போய் இங்கே நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறது,
கேட்டால் வந்து ஆமாம் இவர் காரும் ஓட்டதில்லை ஒன்றும் ஓட்டதில்லை, இவரெலாம் எதுக்கு ரேஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு மடமுட்டத்தனமாக பேசிக்கிட்டு, ஏண்டா ஸ்கூலு பக்கம் ஒதுங்குறீங்களா ஒதுங்கலையாடா, ஏண்டா நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கலையா, உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையாடா, ஏண்டா லோக்கலில் ஓட்டுறதுக்கும் தெருவோரம் முக்கில் ஓட்டுறதுக்கும் ஏண்டா பைபாஸில் ஓட்டுறதுக்கும் ஒரு கார் ரேஸு கிட்டத்தட்ட வந்து ப்ரொஃபஷனல் டிரைவர் ஓட்டுற ஒரு இடத்துல, அதுவும் வந்து ட்ராக்கில் கிட்டத்தட்ட வந்து 250-300 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த கார் ஓட்டிகிட்ருக்காரு தல அஜித்து. ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் எதிர்பாராத விதமாக கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இடிக்கு அந்த காரு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அஜித் இவங்க செம்மையாக கண்ட்ரோல் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட அந்த கார் பார்த்திங்கன்னா இடித்த வேத்துக்கு 2-3 தடவை வந்து அப்படியே சுற்றுது. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே சிங்கம் மாதிரி அப்படி வந்து இறங்குறாரு. ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்ட முடியும், இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் இவரை பற்றி, ஏன்டா இந்த மாதிரிலாம் படுத்துறீங்க? கையில் மொபைல் இருந்தால் போதும், ஒன்று நாலேஜ் இருந்தால் தயவு செஞ்சு அந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. கையில் மொபைல் இருக்கு இஷ்ட கூந்தலுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அஜித் இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு தைரியத்தில் தான் நீங்கள் எல்லாருமே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இவர் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தைக்கு இவர் ஒட்டு மொத்தமாக நெத்தியடி பதில் ஒன்று கொடுத்துருக்காருங்க. இப்போ நான் சொல்கிறேன் என்ன பதில்னு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏப்பா நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். எனக்கு தெளிவாக தெரியும் என்னோடய லைஃப்பை எப்படி கேரி பண்ணணும்னா, ஸோ என்னோடய சினிமா கெரியரை எப்படி கேரி பண்ணணும்னு எனக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ நான் ரேஸ்லேயும் கவனம் செலுத்துவேன், நான் சினிமாவிலையும் கவனம் செலுத்துவேன், என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் நான் கவனம் செலுத்துவேன். என்னால் இந்த 3 விதமான லைஃப்லேயும் என்னால் தெளிவாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நான் நிதானமாக எடுத்த ஒரு முடிவு தான். ஸோ எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம், அவன் வேலையை பாருங்கள், அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க, எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஸோ தல அஜித் என்றைக்குமே வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஆள் தான். அதே சமயம் இவர் எடுத்த இந்த முடிவு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன், எனக்கு பெருசாக அதிர்ச்சியே கிடையாது. ஏன்னா எனக்கு தெளிவாக தெரியும் 2025 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி துபாயில் நடக்க போகிற இந்த ரேஸில் அஜித் இவங்க கலந்துக்கிட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து 2025 குட் பை டக்லி திரைப்படமும் விடாமுயற்சி திரைப்படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ அக்டோபர் மாதம் வரைக்கும் இவங்க எந்த ஒரு படத்துலையுமே கமிட் ஆகவே மாட்டாங்க. அக்டோபர் மாதம் சரியாக 2 வாரம் கழித்து இவங்க கண்டிப்பாக வந்து AK 64 படம் சம்மந்தமான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரே ஒரு படம் மட்டும் இவங்க சைன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, அது இந்த படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். எனக்கு புரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். இருந்தாலும் வந்து எனக்கு அந்த சமயத்தில் வந்து என்ன தோணுச்சுன்னா பேசுகிறப்ப நம்ம அவசரப்பட்டு சொல்கிறோமோ, ஒருவேளை அஜித் இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அஜித் இவங்களோட கெரியர் லைஃப்பையும் பார்க்குறப்ப பர்சனல் லைஃப்பையும் பார்க்குறப்ப இப்போ ரீசெண்டாக வந்து எப்படி மோட்டார் ரேசிங் லைஃப்பையும் பார்க்குறப்ப கூட்டி கழித்து பார்க்குறப்ப ஓகே ரைட், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அப்போவே அந்த சமயத்தில் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்தினேன். பட் ஆனால் வந்து இப்போ கட் அண்ட் ரைட்டாக நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அஜித் இவங்க வந்து சினிமா விட்டு போகிற ஐடியா கிடையவே கிடையாது. நான் இப்போ சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் கண்டிப்பாக 2வது வாரத்தில் AK 64 சம்மந்தமான பட அறிவிப்பை இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக இவங்க வந்து படங்கள் நடிக்க தான் போகிறாங்க. ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கார் ரேஸு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் பைக் ரேஸு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் கம்ப்ளீட் ரேஸு அப்பப்போ நடக்கும். ஸோ வருஷத்துக்கு 2 இன்டர்நேஷ்னல் ரேஸ் ஆச்சு நடக்கும். ஸோ ஆஸ் கார் ரேஸ் டீம் ஓனராக இவர் கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷ்னல் ரேஸ்லேயும் கலந்துப்பார். ஆஸ் டிரைவராக வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா
இந்த ஒரு ரேஸில் மட்டுமே கண்டிப்பாக இவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிரைவராக வந்து ஆக்டிவாக வந்து கலந்துப்பார். இந்த ரேஸ் முடிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5-6 மாதமாக சம்திங் ஏதோ டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடியாவும் இல்லை, எனக்கு சுத்தமாக ஞாபகமும் இல்லை. மற்றபடி வந்து நடக்கிற எல்லா இன்டர்நேஷ்னல் ரேஸ்லையும் இவர் வந்து ஆஸ் டீம் ஓனராக வந்து கலந்துப்பார். ஸோ இவரோட டீம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ரேசிங் டீம். ஓகேவா? ஸோ இந்த ரேஸில் அஜித்குமார் ஆஸ் எ டீம் ஓனராகவும் ஆஸ் எ டிரைவராகவும் இப்போ ஆக்டிவாக செயல்பட்டுருக்காரு. ஆனால் சினிமா கெரியரை இவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கார் ரேசிங்கிற ஒரு புதிய லைஃபுக்குள்ளே இவங்க அடியெடுத்து வைக்க போகிறதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே நடந்தில்ல, 2000 காலம், அதாவது 2000 டைம்லேயே வந்து அஜித் இவங்க வந்து கார் ரேஸு பைக் ரேஸு இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து இவங்க கவனம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலையும் கவனம் செலுத்திட்டு பர்சனல் லைஃப்லேயும் வந்து கவனம் செலுத்திட்டு பேலன்ஸ்டாக அப்போவே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அஜித்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் இவரோட லைஃப்பில் இவர் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ இவரோட முடிவில் யாரோட முடிவும் இருக்காது, யாரோட எப்படி சொல்கிறதுனா அழுத்தமும் இருக்காது. இவர் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்துகிட்டு அவர் பாட்டு கேரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஃபேன்ஸுக்காண்டி தொடர்ந்து படங்கள் நடிக்க தான் போகிறாரு, நாம் எல்லோரும் பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி திரைப்படம் அஜித்குமார் சாரோட 62வது திரைப்படம். கரெக்டு தானே? 62 தானே? ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் 63வது திரைப்படம். கரெக்டு தானே? ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு 80, 85, 90 படம் கூட நடித்தாலும் நடிக்கலாம். ஏன் ரஜினி சார் மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அஜித்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் இவருக்கு எல்லாமே. சினிமா தான் இவருக்கு வாழ்க்கையே கொடுத்துச்சு. ஸோ சினிமா இல்லைன்னா இவர் ஒன்றுமே இல்லைன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சினிமாவை, தன்னை வளர்த்த ஒரு சினிமாவை இவர் என்றைக்குமே வந்து கைவிடவே மாட்டார். இப்போ அஜித்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா லெவலில் நாம் சாதிக்கிற ஒரு நடிகராக உருவாகணும்னு இவர் முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கான முதல் படி தான் குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் இருக்க போகுது. ஏன்னா இந்த படம் வந்து பேன் இண்டியா படம். ஸோ மற்றபடி வந்து கார் ரேஸில் இவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும், சாதித்து காட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு இவருக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் போட்டி போடணும், ஒரு சக போட்டியாளருக்கு சரியான ஒரு போட்டியாளராக நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க வந்து தீர்க்கமாக இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சரிங்க, இவருக்கு ரேஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ, சினிமா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சினிமா தான் இவருக்கு எல்லாமே. ஓகேங்களா? சினிமா விட்டு போகிற ஐடியா இவருக்கு சுத்தமாக கிடையாதுங்க.